OnePlus 7 Pro லான்ச் ஆகி 3 மாதங்கள் தான் ஆகுது. ஆனால் இப்போவே OnePlus 7T பற்றி நிறைய தகவல்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த OnePlus 7T Proவில் ஒரு 5G மாடல் மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ இதுதான் இந்தியாவில் 5G மாடமோட லான்ச் ஆக போகிற ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க போகுது. உன் பின்னாடி 100 பேர் இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாம். ஆனால் ஏன் முன்னாடி ஒரே ஒருத்தன் தான். ஏ சக்தி. ஆனால் அடுத்த வருஷம் வரைக்கும் நம்மளால் இந்தியாவில் கண்டிப்பாக 5G நெட்வொர்க்கை எதிர்பார்க்க முடியாது. இந்த OnePlus 7T Proவில் ஒரு Snapdragon 855+ சிப்செட் தான் இருக்க போகுது. இது தவிர இன்னும் ட்ரிபிள் கேமரா செட்டப், Android Qன்னு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸோடு வரப்போகுது. Realme அவங்களோட Realme 3 and Realme 3 Proவை சில மாதங்களுக்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஹிட்டாக அமைஞ்சுது. அதோட அடுத்த மாடலான Realme 5 and Realme 5 Pro ஆகஸ்ட் 20ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. இதில் ஒரு 48 மெகாபிக்சல் கேமரா சென்சர் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு 4 கேமரா செட்டப் இருக்க போகுது. இதை விட பெரிய ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் கேமராவோட ஒரு குவாட் கேமரா செட்டப்போட 10,000 ரூபாய்க்கு உள்ளார வரப்போகிற ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் இந்த Realme 5 தான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு டவுட் வந்திருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா Realme ஏன் Realme 3க்கு அப்புறம் Realme 4 லான்ச் பண்ணாமல் Realme 5 லான்ச் பண்ணுறாங்கன்னு. இது ரொம்ப சிம்பிள் தான். சைனாவை பொறுத்த வரைக்கும் 4ங்கிறது ஒரு அன்லக்கி நம்பர். அதனால தான் அவங்க 4ஐ ஸ்கிப் பண்ணி Realme 5 and Realme 5 Pro லான்ச் பண்ணுறாங்க. செகப்பா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்டா. இது என்னடா புது பொருளியா இருக்கு. ஓப்போவோட ஃப்ளாக்ஷிப் ஃபோனான Oppo Reno சில மாதங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. இப்போ அதோட அடுத்த லைனப்பான Oppo Reno2 வரப்போகுது. இது எப்போ லான்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 28ஆம் தேதி. அதுவும் இந்தியாவிலே ஃபஸ்ட்டாக டைரெக்டாக லான்ச் ஆகுது. இந்த ஃபோனில் 4 கேமரா செட்டப்பும் 20 டைம்ஸ் ஜூமும் இருக்குங்கிறத தவிர நம்மக்கிட்ட வேறு எந்த தகவலும் இல்லை. ஹலோ ஹலோ ஹலோ, நான் வட்டச் செயலாளர் வண்டுமுருகன் பேசுறேங்க. நான் சதுர செயலாளர் சந்தமுருகன் பேசுறேன். ஹலோ, அரசியல்ல வட்டச் செயலாளர் பதவி மட்டும் தாங்க இருக்கு. சதுர செயலாளர் பதவி எல்லாம் கிடையவே கிடையாது. வட்டத்துக்கு ஒரு செயலாளர் இருக்கும்போது சதுரத்துக்கு ஒரு செயலாளர் வச்சா அவங்க குடியாமொழி போயிடும். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? யார்கிட்ட பேசிக்கிறது தெரியுமா? நீ ஒரு மிகப்பெரிய அரசியல்வாட்ட பேசிக்கிட்டு இருக்கா. என்கிட்ட பண்ணி சிக்கனா? நீ சரியான ஆம்பளை இருந்தா எங்க அண்ணன் ஒத்தகத்தை மோதி பாடுறான். வாடாங்க. அதுக்குள்ளேயே அவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்ட நம்ம. நிறைய பார்த்தா கட்சியில சேர வர்ற மாதிரி தெரியலையே. ஆஹா, போன்ல வந்தவன நேர்ல வர வச்சுட்டானுங்க. Huawei Mate 30 Pro தான் 2019ஓட அடுத்த டெக்னாலஜிக்கல் லீப்பாக இருக்க போகுது. சில நாட்களுக்கு முன்னாடி தான் சாம்சங் அவங்களோட Note 10 and Note 10 Plus லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் இருந்தாலும் Mate 30 Pro கம்பேர் பண்ணுறப்போ அது எதுவுமே கிடையாது. இந்த Huawei Mate 30 Pro செப்டம்பர் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இதில் புதிய Kirin 990 சிப்செட் இருக்கும் அண்ட் 25 வாட்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் இருக்கும். இப்போ இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் ஸ்பீட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ். இது ஷாமியோட Mi 9 கூட அவங்க கொடுத்த அந்த ஒயர்லெஸ் சார்ஜர் தான். இப்போது Huawei அதையும் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு 25 வாட்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 55 வாட்ஸ் ஒயர்ட் சார்ஜிங்கும் கொடுக்குறாங்க. சாம்சங் இப்போ தான் 45 வாட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளாடி Huawei அவங்களோட Mate 30 Proவில் 55 வாட்ஸ் ஒயர்ட் சார்ஜிங் கொடுக்க போகிறாங்க. இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு 6.71 inches 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கிற டிஸ்பிளேவாக இருக்க போகுது. இது சாம்சங் மேனுஃபேக்சர் பண்ண டிஸ்பிளேவாக தான் இருக்க போகுது. நம்மக்கிட்ட இந்த Huawei Mate 30 Proவோட லீக் இமேஜ் ஒன்று கிடச்சிருக்கு. இதை பார்க்குறப்போ இந்த ஃபோனில்
ஒரு வாட்டர் ஃபால் டிஸ்பிளே இருக்க போகுதுன்னு தெரியுது. வாட்டர் ஃபால் டிஸ்பிளேனா வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஃபோனோட டிஸ்பிளே சைட்ஸ் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி வரைக்கும் கர்வ் ஆகி ஃபோனோட பேக் கார்னர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இன்னைக்கு பார்த்த டெக் மீம்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல்.